கைஸ் வணக்கம், நான் உங்களுக்கு கௌதம். நம்ம ஒரு அவினாசி ரைடர்ஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 வருஷமா யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தெளிவான வண்டி எடுத்து நம்மளோட 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து டெய்லி நம்ம வீடியோஸ் போகிறது கிடையாது, ரொம்ப ரேராக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம். ரொம்ப தெளிவான வண்டி எடுத்து நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மெக்கானிக் ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குன்னா தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தெளிவான வண்டி வந்திருக்கு, ஒரு பக்கா குவாலிட்டி. அதாவது இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 2 to 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டி, அதாவது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ஏர் பேக், அதேமாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு அலாய் வீலு. ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து நீங்கள் 2.5 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோ பட்ஜெட்டில், மினிமம் நான் ஒரு 2010 to 12 மாடலில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய வண்டியை, அத்தனை ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செவலட் கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் செவலட் அவியோ யூவின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது 1.1 சிசி, அதாவது உங்களுக்கு ரொம்ப தெளிவான வண்டி. 1.1 லிட்டர் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப தெளிவான வண்டி உங்களுக்கு. 1150 சிசியில் ஒரு முரட்டு குதிரைனே சொல்லலாம். அதாவது அவ்வளோ அருமையான வண்டிங்க உங்களுக்கு. இது ஃபோர்டில் வந்து ஃபிகோ எவ்வளோ ஒரு ஹேட்ச்பேக் மாடல் வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு குவாலிட்டியாக இருக்கும், பில் குவாலிட்டி தரமாக இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் ஹுண்டாயில் கெட்ஸில் வந்து ஒரு பில் குவாலிட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி வேணுன்றவங்க உடனே வந்து இந்த வண்டியை நம்ம வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன் கேட்டிங்களாக்கும், மேக்ஸிமம் ஒரு லோ பட்ஜெட் எடுக்கக்கூடிய கார், நீங்கள் புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது கீர் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து லோ பட்ஜெட்டில் ஓட்டி போடுறதுக்கு 8 கண்டு ஆல்டோ எடுக்கிற பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு 1 to 1.5 பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் புதுசாக ஓட்டி பழகிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம் வண்டியில். நீங்கள் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏர் பேக் வந்து டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடுது, 4 வீலுமே அலாய் வீலு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் பிரேக் வந்துடுது, 4மே பவர் விண்டோ வந்துடுது, சீட் கவர், மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, உள்ள இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக. 2008 மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. வண்டி இல்லாத ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நல்ல மைலேஜ், இன்ஜின் லைஃப் நல்லா இருக்குது, பாடி டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன லோ பட்ஜெட் கொடுத்தாலுமே ரொம்ப தெளிவான வண்டி கொடுப்போம். ஸோ நம்பி நீங்கள் எடுத்துட்டு வரலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி எப்படி வாங்கணும்னு சொல்லி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் டவுட் வண்டி வாங்குற எப்படி தெரியலன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம எப்படி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க இந்த வண்டி வண்டி பார்த்துடலாம். 2008 மாடல் செவலெட்டில் அவியோ, சரிங்களா? எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், எப்பயும் போல் நம்ம இந்த வண்டியை நம்ம டோரை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் சிம்பிள் உங்களுக்கு சவுண்டு வந்துடும், உள்ள உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் வந்துடும். 4மே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க வேற லெவலில் நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பயும் போல தான் இக்னிஷன் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடுறேன். சிங்கிள் கிளிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு MP3 பிளேயர் சூப்பராக போட்டிருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஏசியும் நம்ம செக் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஹுண்டாயிலையும் சரி, செவலெட்லையும் சரி, ஃபோர்டுலையும் சரி, ஏசி கூலிங் வேற லெவலில் இருக்கும். நான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கு, கூலிங் சூப்பராக இருக்குங்க. கூலிங் சூப்பராக வந்துருக்கு. ஹஜார் லைட் பட்டன் இங்கே வந்துருக்கு உங்களுக்கு. இங்கே ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. டேஷ்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இல்லை. எல்லா கிளாஸுமே வந்து ரீப்ளேஸ் மாட்டேன். எல்லா கிளாஸ் ஒரிஜினல் கிளாஸ் தான். ரொம்ப தெளிவாக வச்சிருக்காங்க, சூப்பராக வச்சிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து டோட்டலாக உங்களுக்கு போர்டு பேனல் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வந்துடுது. இதில் வந்து உங்களுக்கு ஓடாமீட்டர் வீடு, பெட்ரோல் ரீடிங்கும், ஹீட் சென்சார் உங்களுக்கு டெம்ப்ளேட்டும் காமிச்சிருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது, நம்ம ஸ்பீடு டேசி ஓடுக்கான இது மாற்றம் வந்து வந்துடுது. ஸோ 2 இங்கே வந்துடுது. டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே அங்கே வந்துட்டு டைம் வந்துருக்கு உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாக்ட் டைம் வந்துருச்சு. எப்பயும் போல தான் நம்ம ஏசி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ ஏசியை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. செம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்பல்சரி ஏசி வேணும். வாங்க இன்ஜினை பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் என்கிட்ட வண்டி எடுத்தாலும் சரி, இல்லை வெளியில் போய் வண்டி எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு யூஸ்டு கார் போய் வண்டி வாங்க நினைச்சாலுமே ஒரு வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் எப்படி இருக்குது, அந்த இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த பாடி லைன் எப்படி இருக்குது, தெளிவாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வண்டி இப்போயுமே பாருங்கள் ரன்னிங்கில் தான் இருக்குது. சின்னதாக கூட ஒரு நாய்ஸ் இருக்காது. நான் மைக்கை பக்கத்தில் வச்சு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள் வண்டி இப்போயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. இவ்வளோ தெளிவாக இருக்குங்க. 2 பேஸ்ட்டுமே ஒரிஜினல் பேஸ்ட்டு, 2 ஆப்ராம் ரொம்ப தெளிவாக இருக்கும். பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் ஆயில் வந்துட்டு, அந்த கூலண்ட் ஆயில் வந்துருக்கு. ஸோ இன்ஜின் பக்கா குவாலிட்டியாக ஓடிட்டு இருக்கு. எந்த விதமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பார்த்துக்குங்க, இன்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே தெளிவாக வந்துடும். வண்டி சத்தம் இல்லாமல் பக்கா ஓடிட்டு இருக்கு. எப்பயும் போல நம்ம ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடலாம். பெட்ரோல் வண்டியை பொறுத்தளவில் மேக்ஸிமம் வேலை வராது. ஸோ ஆயில் தெரிக்கிறது, ஒயிட் ஸ்மோக் வர்றது, பிளாக் ஸ்மோக் வர்றது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு யூஸ்டு கார் பண்ணுறவங்க, அது லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம், யாருமே இன்ஜின் ரூம்லாம் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம ஏன் காட்டுறோம் அப்படின்னா, தூரம் தொலைவிலேருந்து நீங்கள் வருவீங்க. ஸோ வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக வந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா வண்டியை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு வண்டி வேணும், அதே மாதிரி வேகனாரு, சாண்ட்ரோ, அதே மாதிரி ஜென் எஸ்டிலோ, அந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கணும்,
ஒரு நல்லா உட்காந்து ஓட்டுற ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கணும்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பின்னாடியுமே பாருங்க, பின்னாடி உட்காரவங்களுக்குமே அந்த லெக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஹைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வீனியன்ட்டாக உட்காந்துக்கலாம். என் ஹைட்டுக்கே வந்து நான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. தாராளமாக பின்னாடி 3 பேர் உட்காரலாம், ஃப்ரண்ட்ல 2 பேர் 5 பேர் உட்காரலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள லைட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீட்டாக ப்ராப்பராக வச்சிருக்காங்க வண்டி. ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பின்னாடியுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துட்டாங்க, தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸையுமே காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்ல பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்கு. இங்கேயுமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் தான், உங்களுக்கு இது சரியான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான். அதாவது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி வாங்குறவங்க கீழே அண்டர் சேஸ் எப்படி இருக்குமோ, அதேமாதிரி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குமோ, பாடி லைன் எப்படி இருக்குமோ ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம ஷோரூம் பொறுத்தவரை லோ பட்ஜெட்டில் கொடுத்தாலுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ பேக் வைப்பர் மட்டும் கூட உங்களுக்கு வந்துருச்சு. பேக் கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ், சைடு கிளாஸ், எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். 4மே உங்களுக்கு அலாய் வீல் வந்துருது. அலாய் வீல் இருக்கனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்களா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ டேர்னிங் பண்ணாலுமே வண்டி ஜெர்க்காகாமல் ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. வண்டி நின்று ரோட்டில் ஓடும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நான் வயசானவங்க, புதுசாக கார் ஓட்ட கற்றுட்டு இருக்கிறவங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்களா இப்போதான் ஒரு கார் புதுசு மொதல் ஃபேமிலிக்கு வாங்க போகிறோம் அப்படின்றவங்க நம்பிக்கை தைரியமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வண்டி அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி இப்பயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. சின்னதாக கூட ஒரு வைப்ரேஷனில் அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியை. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான வண்டி வேணும், அது லோ பட்ஜெட்டில் வேணும், தெளிவான வண்டி வேணுன்றவங்களுக்கு வண்டி பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது, ஏபிஎஸ் பிரேக் வந்துடுது, 4மே அலாய் வீல் போட்டிருக்காங்க. எங்கனையுமே டென்ட் ஸ்காட்சஸ் இருக்காது. வண்டி பாடியில் பக்காவாக இருக்கும். அண்டர் சேஸ் இன்ஜின் ரூம் காமிச்சிட்டு நான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி எடுத்த எந்த விதமான செலவுமே கிடையாது. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு பக்காவான செக்மெண்ட் வண்டி, ஃபேமிலி வண்டி, ஏற்ற வண்டி. தாராளமாக தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க, பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது, அருமையான வண்டி. இந்த வண்டி நம்ம கூப்பிட்ட ப்ரைஸ் பார்த்தா வெறும் 1,59,000. எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன ஃபர் கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தெளிவான வண்டி வேணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. நம்ம எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி என்னென்ன வண்டியெல்லாம் கொடுத்துருக்கோம், கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கம்பல்சரி எனக்கு கால் பண்ணுங்க. சீனியர் நம்பருக்கு தாராளமாக வந்து ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சி எடுத்துக்கங்க. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ்.